வெல்கம் டு மை சேனல் அறிவும் ஆன்மீகம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ராசிக்கு எந்த கோயில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? எந்த ராசிக்கு எந்த கோயில் அப்படின்றதோட வீடியோவிலேருந்து இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி முதல் ராசி மகர ராசி. மகர ராசிக்கு எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் பெருமானை தான் நீங்கள் தரிசிச்சுட்டு வரணும். இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. கண்டிப்பாக தீர்க்க முடியாத கஷ்டங்கள் கூட நடராஜர் பெருமான் உங்களுக்காக தீர்த்து வைப்பார். போயிட்டு வருவீங்க தானே? இங்கே போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி பிறக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க. அடுத்து வரக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா, தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய திலகேஸ்வரர் கோயில். எந்த கோயில்? தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய திலகேஸ்வரர் கோயிலுக்கு தான் நீங்கள் போயிட்டு வரணும். பண ரீதியாக பல பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வுக்கு தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியாக அமையும். போயிட்டு வாங்க. கடைசியாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. பார்க்கலாமா? மீன ராசிக்கு எந்த கோயில் அப்படின்னா, வைத்தீஸ்வரன் கோயில் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கத்தோட எந்த விஷயத்தையும் கையாள்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு தான் செய்யணும். அந்த மாதிரி ஏதாவது அவசரப்பட்டு முடிவெடுத்திருந்தாலோ இல்லை பண ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு உங்களுக்கு அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்வீங்க. வாழ்க்கையில் நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும். என்ன போயிட்டு வருவீங்க தானே? இதோட 12 ராசிக்கு உண்டான கோயிலும் நம்ம பார்த்தாச்சு. ஒரு ராசிக்காரங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.